இதுக்கு பிஒய்க்யூஸ் மட்டும் இல்லை, புக்கில் இருக்கிற எல்லாமே கவர் பண்ணுங்கள். புரியுதா? இப்போ 420 மார்க்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் 480 மார்க்ஸுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. 5:30 to 7 இதுதான் ரொம்ப ரொம்ப குரூஷியலான டைம். பிகாஸ் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே எனக்கு டயர்ட் ஆகிடுது, படிக்கவே தோணலை. ஒரு மந்தமாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு உட்காந்து அந்த நாள் ஃபுல்லாக மந்தமாக்கி விட்றதுக்கு காலையிலே வந்து ரொம்ப அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்துகிட்டு உட்காந்துட்டோம்னா காலையிலே பிரெயின் 6th செஷன் இருக்குல்ல, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செஷன். பிகாஸ் நிறைய பேர் லேக் ஆகுது இந்த ஒரு செஷனில் தான். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, நைட்டு ஃபுல்லாக கண்டுபிடிச்சி படித்தா காலையில் வந்து சூப்பராக எழுதிடலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மேரி ஸ்டாக். நம்மளுக்கு வந்து இன்னும் போர்டு எக்ஸாம் வந்து வர்றதுக்கு ஹார்ட்லி 1 month கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ 10th 11th 12th படிக்கிற எல்லாருக்கும் ஒரு கிளியரான ஒரு ஸ்டடி ஷெட்யூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி நேரத்தில் உட்காந்து என்னெல்லாம் பண்ணுறது, என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அவ்வளோ பாயிண்ட்டையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார் 1 month ஆஃப் டைம், 1 month தானே இருக்குது, ஹார்ட்லி 1 month தான் இருக்குது. ஸோ இந்த 1 monthல நான் சொல்ல போகிற அவ்வளோ பாயிண்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக இன்கோப்ரேட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணிங்கன்னா இப்போ 420 மார்க்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் 480 மார்க்ஸுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டடி ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 2 daysல வந்து 12th ஸ்டடி ஷெட்யூலும் நான் வந்து போடுறேன். நம்ம வந்து ஒரு நாளை வந்து ஸ்டடி செஷன்ஸாக பிரிக்க போகிறோம். பிரிச்சுட்டு அந்த டைமில் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இந்த ஸ்டடி ஷெட்யூலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த 1 monthக்கு தான், இந்த 1 monthக்கு கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் தான் ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ண வைக்க போகிறீங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஹார்டர் போட்டு தான் ஆகணும். நோ மேட்டர் வாட், வேறு ஆப்ஷனே இல்லை. நீங்கள் வந்து ஹார்டர் போட்டால் மட்டும்தான் மார்க் வந்து வரும். போடலைன்னா லைஃப் லாங் ரெக்ரெட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எழுதி வச்சுக்கோங்க முக்கியமாக. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சும்மா வீடியோ பார்த்துட்டு ஓகே இந்த வீடியோ தானே அப்படியே ஒரு வீடியோவில் ஒரு பாயிண்ட்டை வந்து எடுத்துகிட்டு கடைசி வரைக்கும் அந்த பாயிண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமே இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அப்படியே ஃபோனை ஓரமாக வச்சுருங்க. ஓரமாக வச்சுட்டு ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? டீலா நிறைய பேசிட்டோன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் 10th ஸ்டடி ஷெட்யூல் தானே பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நம்ம டைமை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 9 to 4 வந்து நான் தொடவே போகிறதில்ல. பிகாஸ் இட்ஸ் யுவர் ஸ்கூல் டைம். அந்த 9 to 4 அப்படியே விட்டுடலாம். ஒவ்வொருத்தருக்கும் 9 to 5 இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் போட்டுக்கோங்க. 9 to 4 அதை அப்படியே விட்டுடுறேன். அந்த டைமை வந்து நம்ம தொட போகிறதில்ல. 6 hours வந்து உங்களுக்கு ஸ்லீப் ஷெட்யூல் வந்து இருக்கணும். 6 hours வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு நாளாக இருந்தாலும் 6 மணி நேரம் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு தான் போகணும். பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, நைட்டு ஃபுல்லாக கண்டுபிடிச்சி படித்தா காலையில் வந்து சூப்பராக எழுதிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் அது வந்து கிடையாது. நம்மளோட பாடி வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் வந்து ப்ராப்பராக எழுத முடியும். ஸோ 6 hours ஸ்லீப் வந்து மஸ்ட்டு. ஸோ அந்த 6 hours-ஐயும் நான் தொட போகிறதில்ல. 9 to 4 எடுத்து வச்சிடலாம். 11 to 5-ஐயும் எடுத்து வச்சிடலாம். 9 to 4 ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஷெட்யூலை ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் போடாதீங்க. வேறு எந்த ஷெட்யூலுமே நீங்கள் போட வேண்டாம். 9 to 4க்கு நீங்களாக எதுவுமே போட வேண்டாம். ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். லைக் ஸ்கூலில் இந்த டைமில் நீ இந்த சப்ஜெக்ட் தான் படிக்கணும், இந்த கொஸ்டின் தான் படிக்கணும்னா கண்டிப்பாக அதை நீங்கள் படிக்கணும். பிகாஸ் தே நோ பெட்டர் தேன் யூ. பிஒய்க்யூஸ்லாம் தெரியும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ தே வில் கைட் யூ. அதனால அந்த 9 to 4 அந்த இதை வந்து ஸ்கூலில் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், இவங்க வந்து இம்பார்ட்டன்ட்டே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஸ்கூலில் சொல்கிறது அப்படியே நீங்கள் கேட்கணும். அந்த 9 to 4 இட்ஸ் தேர் டைம். அவங்கக்கிட்ட அப்படியே கொடுத்துருங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும். அவ்வளோதான். ஓகேவா? அண்ட் 11 to 5 தட்ஸ் யுவர் ஸ்லீப் டைம். ஓகேவா? அந்த டைமே நீங்கள் வந்து எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஈவன் ஃபார் ஸ்டடி அதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. 11 to 5 மிச்சம் உள்ள டைமை தான் நம்மளோட ஸ்டடி டைம். ஸ்டடி செஷனை நான் ஒரு 6 செஷன்ஸாக இதில் வந்து நான் சொல்ல போகிறேன். அதுவும் நம்ம ஆல்ரெடி 9 to 4 விட்டுட்டோம், 11 to 5 விட்டுட்டோம். மிச்சம் இருக்கிற டைமில் எப்படி 6 ஸ்டடி செஷன்ஸை முடிக்கலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிருங்க. வேறு வழியே இல்லை, நீங்கள் எழுந்திரிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ரொம்ப ரூடாக பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். 1 மாதம் தானே, 1 மாதம் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பிலீவ் மீ, ரொம்பவே நல்லா இருக்கும். ரிசல்ட் வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட் ஒர்க்லாம் அது வந்து பெருசாகவே தெரியாது.
புரியுதா? கடைசி ஒரு மாதம் தான் இருக்குது. ஒரு மாதத்தில் ஒழுங்காக படிச்சிருங்க. இந்த எக்ஸாம் டைம் வரைக்கும் நீங்கள் வந்து 5 மணிக்கு எழுந்திரிச்சு தான் ஆகணும். இப்போ ஆக்சுவலாக குளிர்காலம்லாம் போயிடுச்சு, 5 மணிக்கு எந்திக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த டிசம்பர் நவம்பர் டைம்லலாம் நம்மளால் 5 மணிக்கு 6 மணிக்கெலாம் எந்திக்க முடியாது. பட் இந்த டைம் கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்மளால் ஈஸியாக எந்திக்கலாம் 5 மணிக்கு. எந்திரிச்சு 5 to 5:30 ஃப்ரெஷ்ஷப் ஆயிருங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபோன் எடுக்கவே செய்யாதீங்க, தயவு செஞ்சு எடுக்காதீங்க. 1 மந்த்துக்கு எடுக்கவே செய்யாதீங்க, ஓகேம்மா? எல்லா ஆப்ஸையும் சோஷியல் மீடியா எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எதுவுமே வேண்டாம், 1 month ஆஃப் டைம் தானே, எதுவுமே வேண்டாம். ஓகே 5:30க்கு உட்காந்துடுறீங்க. உங்களோட ஸ்டடி ஸ்பேஸ் இப்போவே ஒதுக்கிக்கோங்க, ஓகேவா? அதில் போயிட்டு உட்காந்துடுறீங்க. 5:30க்கு உட்காந்துடுறீங்க, ஓகேவா? 5:30 to 7 இதுதான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான டைம். பிகாஸ் இந்த டைமில் உங்களோட பிரெயின் வந்து ரொம்ப நல்லா ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். காலையில் ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜனும் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்டடி என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அந்த 5:30 to 7 வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட். என்னது ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்? மேக்ஸ். ஸோ 5:30 to 7 வந்து நீங்கள் மேக்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. காலையிலே இருந்துச்சு நான் மேக்ஸ் சால்வ் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்ல மார்க் எடுக்கணும்னா பண்ணி தான் ஆகணும் இல்லை. ஸோ 5:30 to 7 வந்து நீங்கள் காலையிலே இருந்துச்சு மேக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, காலையிலே உங்கள் பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுறீங்க. ஒரு மந்தமாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு உட்காந்து அந்த நாள் ஃபுல்லாக மந்தமாக்கி விட்றதுக்கு காலையிலே வந்து ரொம்ப அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்துகிட்டு உட்காந்துட்டோம்னா காலையிலே பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகிட போகுது. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிலீவ் மீ, ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கடுத்து ஷெட்யூலாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த 5:30 to 7 வந்து மேக்ஸுக்கு ஒதுக்கிடணும், ஓகேவா? அந்த 1.5 hours புதுசாக படிக்கிறத விட பிஒய்க்யூஸை சால்வ் பண்ணுங்கள். லைக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணுங்கள். அது மட்டும் நீங்கள் இந்த 1 monthக்கு நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். தட் இஸ் மோர் தென் எனாஃப்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளோட 5:30 to 7 ஃபர்ஸ்ட் செஷன் வந்து முடிச்சிட்டிங்க. அடுத்து வந்து 7 to 8. இந்த 7 to 8ல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிலீஷில் கிராமர் பாட்டு எடுத்துகிட்டு உட்காருங்க. இதுக்கு பிஒய்க்யூஸ் மட்டும் இல்லை, புக்கில் இருக்கிற எல்லாமே கவர் பண்ணுங்கள், புரியுதா? பிஒய்க்யூஸ் மட்டும் கிராமருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. எக்ஸ்ட்ராவும் நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும். நான் படிக்கும் போதில் அந்த வே டு சக்ஸஸ் அந்த மாதிரி புக்ஸ்லாம் நிறைய ரெஃபர் பண்ணேன். இப்போ அது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. 2 ஸ்டடி செஷன்ஸ் வந்து முடிச்சிட்டிங்க காலையிலேயே. எத்தனை மணிக்கு? 5:30 to 7 ஒன்று, 7 to 8 வந்து ஒரு செஷன் வந்து முடிச்சிட்டிங்க. இந்த ஒரு விஷயத்தை மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அஹாடாக நீங்கள் இருக்கீங்க. பிகாஸ் காலையில் அவங்க எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு வந்து படிக்கணும்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் 9 o'clock முன்னாலே நீங்கள் 2 ஸ்டடி செஷனாக முடிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. விச் இம்ப்ளைஸ் 90% ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்டெப் அஹெடாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க, ஓகேவா? அப்புறம் 8 to 9 வந்து ஸ்கூலுக்கு கிளம்புங்க. எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் 9 to 4 இட்ஸ் யர் ஸ்கூல் டைம். அது வந்து அவங்களோட ஷெடியூலுக்கு ஸ்ட்ரிக் ஆன் பண்ணிக்கோங்க. 4 o'clock வீட்டுக்கு வருவீங்களா, வந்துட்டு 4 to 4:30 ரெஃப்ரெஷ் ஆயிருங்க. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காருங்க, ஃப்ரெஷ்ஷாக உட்காருங்க. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ஷெடியூலெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது. அந்த 1 monthக்கு வந்து நல்ல ஒரு டயட், நல்ல ஒரு ஃபுட் வந்து இன்டேக் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களோட உடம்பு ஒத்துழைக்கும். உடம்பு ஒத்துழைக்க எந்த ஒரு விஷயமும் மண்டையில் வந்து ஏறாது. உடம்பு ஒத்துழைக்கணும்னா நல்ல ஒரு சாப்பாடு எடுத்துக்கணும். எக்ஸாம் டைமில் எந்த மாதிரி நம்ம வந்து சாப்பாடு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன். பிகாஸ் அந்த மாதிரி சாப்பாடு எடுக்காமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஏதாவது ஒரு விஷயத்தில் மிஸ்டேக் வந்து விடுவீங்க. ஸோ இந்த 1 monthக்கு டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டயட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ண முடியும். இதுன்னு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபுட்டு வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல், புரியுதா? ஸோ ஆஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் நான் இந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் தனியாக வந்து வீடியோ போடுறேன். எந்தெந்த ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து பிரெயின் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு. நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து எவ்வளோ படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் என் உடம்பு வந்து ஒத்துழைக்க முடியுது, ரொம்ப டயர்டாகிடுது, ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே எனக்கு டயர்டாகிடுது, படிக்கவே தோணல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்மளோட பாடி வந்து ஒத்துழைக்கலை. ஸோ பாடிக்கு வந்து நல்ல ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரின்னு சொன்னதுனால பூஸ்ட் போய் குடிக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாடிக்கு இந்த டைமில், எக்ஸாம் டைமில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் வந்து தேவைப்படும், எந்தெந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் அந்த வீடியோ வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்களோட பேரண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் போர்டு எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களால் அவங்களாவே மேக் பண்ணி சாப்பிட முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். இந்த 1 month தானே, நல்லா அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடாக செஞ்சு கொடுத்து நல்லா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். 4 to 4:30 ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டிங்களா?
4:30 to 5:30 நம்மளோட தேர்டு ஸ்டடி செஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிருங்க. 4:30 to 5:30 என்ன படிக்க போகிறீங்க? தமிழ் வந்து படிக்க போகிறீங்க. தமிழ் வந்து வாசிக்கிட்டே மட்டும் போகக்கூடாது. இப்போ இதை அரை மணி நேரம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா வாசிச்சதான் அப்படியே அரை மணி நேரம் உட்காந்து எழுதுங்க. எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? அரை மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து எழுத தான் போகிறீங்க. என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே எழுதுங்க. மோஸ்ட்லி பிஒய்க்யூஸ் போதும். மோஸ்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. பட் மெஜாரிட்டி வந்து பிஒய்க்யூஸை வந்து சால்வ் பண்ண பாருங்கள். இது வந்து நம்மளோட தேர்டு ஸ்டடி செஷனாக. இப்போது 4:30 to 5:30 முடிச்சிட்டிங்க. அண்ட் 5:30 to 6 வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ட்ரெயின் ஆகிருப்பீங்க. 1 hour படிச்சிட்டிங்க, கொஞ்சம் ட்ரெயின் ஆகிருப்பீங்க. ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி நோ மொபைல் ஃபோன்ஸ். புரியுதா? நான் இடையில பிரேக்குன்னு சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் மொபைல் ஃபோன் எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் எடுக்கக்கூடாது. நீங்களே கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள். நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பீங்க 5 நிமிஷம் ஃபோன் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் 1 மணி நேரம் வரைக்கும் ஃபோனை வச்சுட்டு உட்காந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பீங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி நோ மொபைல் ஃபோன்ஸ் இன் பிட்வீன் த பிரேக்ஸ். மோஸ்ட்லி 5:30 to 6 வந்து நிறைய பேர் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. சின்ன பிள்ளைங்க தானே, 10th 11th 12th படிக்கலாம், சின்ன வயசு தானே, டீனேஜ். ஸோ நல்லாவே பசிக்கும் அந்த ஏஜில். ஸோ நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி 6க்கு வந்து நம்மளோட 4th ஸ்டடி செஷனுக்கு ரெடி ஆகிடும். 4th ஸ்டடி செஷன் எப்போ ஆரம்பிக்க போகுது? 6 to 7:30க்கு ஆரம்பிக்க போகுது. 6 to 7:30க்கு உங்களோட 4th ஸ்டடி செஷன். இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா சயின்ஸு, போத் புக் இன்சைட் அண்ட் புக் பேக் ரெண்டையுமே நீங்கள் கவர் பண்ணணும். ஓகேவா? 1.5 hour இருக்குது. 6 to 7:30 முடிச்சிருங்க சயின்ஸை. ஓகேவா? முடிச்சுட்டு 6 to 7:30 நான் சொல்லியிருந்தேன்ல. அப்புறம் வந்து 7:30 to 8 வந்து உங்களோட டின்னர் பிரேக். டின்னர் வந்து நீங்கள் 7:30க்கு சாப்பிட்றணும். புரியுதா? 10 மணிக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். நோ, அப்படி பண்ணக்கூடாது. 8க்கு முன்னால் சாப்பிட்டு முடிக்கணும் டின்னர். ஓகேவா? டோன்ட் ஸ்கிப் யுவர் மீல்ஸ். எக்ஸாம்னு சொல்லிட்டு மீலை வந்து ஸ்கிப்பே பண்ணாதீங்க. 7:30 to 8 இட்ஸ் யோர் டின்னர் டைம். முடிச்சுட்டு நம்மளோட 5th ஸ்டடி செஷனுக்கு ரெடி ஆகுங்க. 8 to 9:30. ஓகேவா? இதில் வந்து சோஷியல் வந்து எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் சோஷியல் வைக்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சயின்ஸ் சோஷியல் இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த டைம் சயின்ஸ் படிக்கணும்னு தோணுதோ அந்த டைம் படிங்க. சயின்ஸ்க்கு சோஷியலுக்கு மட்டும் சொல்கிறேன். சோஷியலும் அதே மாதிரி தான். போத் புக் இன்சைட் அண்ட் புக் பேக் ரெண்டையுமே கவர் பண்ணிடுங்க. 8 to 9:30. ஓகேவா? 9:30 to 10 வந்து பிரேக்கு. தென் 10 to 11 வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா காலையிலேருந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்கள்ல, அவ்வளோத்தையும் ஒரு கிளான்ஸ் வந்து விட போகிறீங்க. அண்ட் இந்த செஷன் தான், இந்த லாஸ்ட் செஷன் 6th செஷன் இருக்குல்ல, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செஷன். பிகாஸ் நிறைய பேர் லேக் ஆகுது இந்த ஒரு செஷனில் தான். இந்த 6th செஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாள் படித்ததா அடுத்த நாள் எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஓகேவா? ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 1 hour இட்ஸ் பியூர்லி ஃபார் ரிவிஷன். என்னெல்லாம் படிச்சிங்களோ ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண போகிறீங்க. எப்போ? 10 to 11 ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு அப்படியே படுத்துருங்க. 11 to 5 இட்ஸ் யுவர் ஸ்லீப் டைம். அவ்வளோதான். தென் அகெயின் 5 o'clock எழுந்துச்சு திருப்பி அந்த ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து 10th ஸ்டடி ஷெட்யூல். 11th 12th வந்து இன்னொரு 2 daysல வந்து ஸ்டடி ஷெட்யூல் வந்து போஸ்ட் பண்ணுறேன். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை பாய்.